செய்தி. கோவை மாநகராட்சியின் மேயராக திமுகவின் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 11 மணியுடன் அவகாசம் முடிந்த நிலையில் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் திமுகவின் ரங்கநாயகி போட்டியின்றி திமுகவின் கோவை மாநகர மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கோவை மாநகராட்சியின் மேயராக திமுகவின் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 11 மணி அளவில் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை என்ற நிலையில் திமுகவின் ரங்கநாயகி கோவை மாநகராட்சியின் மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ரங்கநாயகி மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவர் போட்டியின்றி மேயராக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கோவையின் 7வது மேயராகவும் 2வது பெண் மேயராகவும் ரங்கநாயகி தேர்வாகியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கோவை மாநகராட்சி மேயர் தேர்தல் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மேயர் தேர்தலுக்காக கோவை மாநகராட்சியின் கோவை மாநகராட்சியில் 10:30 மணி அளவில் வேட்புமனு தாக்கலானது செய்யப்பட்டிருந்தது. 10:30 மணி முதல் 11 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. மொத்தம் 100 கவுன்சிலர்களில் 97 கவுன்சிலர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியைச் சேர்ந்த 96 கவுன்சிலர்களும் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் என மொத்தம் 97 கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை தவிர்த்து வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. வேட்புமனு தாக்கல் துவங்கி 10:30 மணிக்கு துவங்கி 11 மணி ஆகியிருக்கக்கூடிய நிலையில் அந்த அரை மணி நேரம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் தற்பொழுது ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கோவையின் 2வது பெண் மேயராக ரங்கநாயகி தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 7வது மேயராகவும் 2வது பெண் மேயர் என்ற பெருமையுடன் தற்பொழுது ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மாநகராட்சி கூட்டரங்கிற்குள் அவருக்கு சக கவுன்சிலர்கள் தற்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியிடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அவரை மேயர் நாட்களில் அமர வைப்பதற்காக அமைச்சர்கள் நேரு மற்றும் முத்துசாமி ஆகியோரும் தற்பொழுது மாநகராட்சி கூட்டரங்கிற்கு வர இருக்கிறார்கள். ஏதேனும் எதிர்ப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த விதமான பெரிய அளவில் எதிர்ப்புகள் எதுவும் இல்லாமல் தற்பொழுது ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவரது வெற்றிக்கான அறிவிப்பை மாநகராட்சி நிர்வாகம் இன்னும் சற்று நேரத்தில் முறையாக அறிவிக்கப்பட இருக்கிறது. இதனிடையே தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் நேரு ஆகியோர் வந்த பின்னர் மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரங்கநாயகி அவரது இருக்கையில் மேயருக்கான இருக்கையில் அமர வைத்து அந்த செங்கோலை வழங்க இருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் வருகை இருக்கிறார்கள். அவர்களது வருகைக்காக தற்போது அதிகாரிகள் காத்திருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சி கூட்ட அரங்கிற்குள் அவருக்கு சக கவுன்சிலர்கள் மற்றும் அதிகாரிகள் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரங்கநாயகிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். குருசாமி, தற்போது அங்கு எதிர்க்கட்சி தரப்பாக அதிமுக சார்பில் இருந்து யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் அக்கட்சி மற்றும் பிற கட்சிகள் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது? இந்த கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தம் 100 கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் 96 பேர் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள், 4 பேர் மட்டுமே அதிமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள். அவர்களில் 3 பேர் அதிமுக கவுன்சிலர்கள் 3 பேரும் எஸ்டிபிஐ சேர்ந்த ஒருவர் என 4 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தில் எஸ்டிபிஐ சேர்ந்த கவுன்சிலர் அலிமா பேகம் கலந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவை சேர்ந்த 3 கவுன்சிலர்கள் இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த கூட்டரங்கிற்கு பங்கேற்க வரவே இல்லை. இந்த வளாகத்திற்கு அவர்கள் வராத நிலையில் 97 பேர் மட்டுமே இந்த கூட்டரங்கில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களை பொறுத்தவரை 97 கவுன்சிலர்களில் ரங்கநாயகி மட்டுமே மேயர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் போட்டியின்றி ஒருமனதாக அனைத்து கவுன்சிலர்களாலும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.